எம்ஜிஆர் இப்படி தான் சட்டமன்றத்தில் போய் வாய மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாரா? காமராஜர் வாய மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாரா? கட்கன் வாய மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாரா? அண்ணாதுரை அவர்கள் வாய மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாரா? பிடிச்சி வச்ச கொல்கட்டை மாதிரி அங்கே உட்காந்துருந்தா எதுக்கு நீ அதுக்கு வீட்டிலே உட்காந்துருக்கலாமே? நீ அங்கே போய் படுத்துக்கிட்டு தூங்குறதுக்கு நீ வீட்டிலே உட்காந்து தூங்கியிருக்கலாமே. இதுக்கு தான் நாங்கள் அனுப்பி விட்டோமா? சுதந்திரமாக இல்லைனாக்கா அன்னியார் திரிஷா காவி கலரில், அப்பா எஸ் சந்திரசேகர் வெள்ளை கலரில், விஜயோட அம்மையார் பச்சை கலரில், அதோட மூவர்ண கொடியும் ஐயா முதலமைச்சர் எப்படி உட்கார வச்சிருக்காரு பாருங்க. இதை விட ஒரு சுதந்திர நாட்டுக்கு தேவையா தம்பி? இந்த தெம்பும் தைரியமும் அண்ணன் விஜய்க்கு மட்டும் தானே இருக்குது. நீ எவன் என்ன வேணாலும் பேசிட்டு போ, அதை பற்றி எனக்குல, எனக்கு ஏன் திருசாதான் அப்படின்ட்டு. திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை. எப்படி திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான். அதுதானே இப்போ தமிழக வெற்றி கழக அமைச்சருக்கு யார் என்ன பண்ணானே தெரியாது. எல்லாம் அமைச்சர் எம்எல்ஏ. அமைச்சர் சொல்கிறாரு எனக்கு இதான் லாங்குவேஜ், இப்படி தான் நான் பேச முடியும் அப்படிங்கிறப்போ எனக்கு இங்கிலீஷில் தான் வரும். நீ போய் லண்டனில் இருந்து பேசு, யாரும் வேண்டாண்ணா. இங்கிலீஷ் சரியாக பேசுறியா? இங்கிலீஷும் உனக்கு தரிகத்தனம் போடுது. தமிழே சுத்தமாக வர மாட்டேங்குது. அன்பு மொழி, அமைதி மொழி, ஆசை மொழி, இதெல்லாம் எங்கே இது கற்றுக் கொடுத்துருக்குங்கிற? தமிழ் ஒன்றுமே கற்றுக் கொடுக்கலையா? அப்புறம் எனக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு எழுதி வச்சுருக்கிறீங்க. உங்கள் அன்பு மொழியை எழுத வேண்டியதானே? உங்கள் அறிவு மொழியை எழுதி வச்சுக்க வேண்டியதானே? இந்த நிதிக்கெல்லாம் என்ன பேர்? காரைக்குடி மாவட்ட செயலாளர் ஜிபே மூலமாக இந்த நிதிக்கு என்ன பேர் நீங்களே சொல்லுங்க, நான் பொய் சொல்லலை. 25,000 அவர் அண்ணனே வாங்குறாரு. கொடுத்துட்டு போறவனே ஜிபே பண்ணி விட்டு போறவன் பின்னாடியே ஓடுறாரு பாருங்க. திரள் நிதி வாங்காத தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்கு? ஒன்று சொல்லுங்க தம்பி. திரள் நிதி வாங்காத கட்சி ஒன்று சொல்லுங்க. இப்போ அண்ணன் திரும்ப இருக்காரு, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 20 கோடி ரூபா கொண்டுகிட்டா வந்தார். 200 கோடி ரூபாய்க்கு டிவி சேனல் நடத்துகிற ஏது தம்பி? 200 கோடி ரூபா கழித்து கொடுத்து ஒரு டிவி சேனல் நடத்துகிறாரு. ஏது வெளிச்சங்கிற டிவி சேனல் ஏது? எந்த ஒரு தலைவனும் கட்சிக்கு வரும்போது மக்களுக்கு போராடும் பொழுது யாரும் கையில் பணமெல்லாம் கொண்டுக்கிட்டு வர மாட்டாங்க. மக்கள் போராட்டத்துக்கு மக்கள்கிட்டருந்து பெற்று தான் போராடுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? திரள்நிதி எவனும் நான் மக்களுக்காக போராட போகிறேன், அதுக்காக நான் 3 கோடி ரூபா பணத்தை கொண்டுக்கிட்டு சென்னைக்கு போகிறேன், 3 கோடி ரூபா பணத்தை கொண்டுக்கிட்டு நான் மக்கள் பிரச்சனை இருக்க இடத்துக்கும் போக மாட்டான். ஒரு தலைவன் உருவாகுவான், அதை மக்கள் தான் உருவாக்கி விடுவாங்க. திராவிட தேசம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இருக்கா இல்லையா? வளையோலில் தட்டி பாருங்கள். திராவிட தேசம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறீங்க. அப்புறம் திராவிடத்தோட கூட்டணி வச்சுக்கிறீங்க. அண்ணன் 2 மாநாடு நடத்துவார். ஒன்று பிறந்த நாளுக்கு ஒரு மாநாடு, 2வது தேர்தல் வந்துட்டுனாக்கா கூட்டணி வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு. சரிங்களா? என்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, எனக்கு இத்தனை சீட்டு வேணும், இவ்வளோ நோட்டு வேணும், இவ்வளோ சோபா செட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநாடு. கடன் வாங்குறது தப்பு இல்லையாம்மா? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒரு 1000 ரூபா பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுங்களாம் பார்ப்போம். கட்டி வச்சு அடிப்பான். இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா தம்பி? என்னமோ உலகத்திலேயே இல்லாத பதிலை இவர் சொன்ன மாதிரி ஒரு சிரிப்பாக இருப்பாங்க. அவர் சொன்ன பதில் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னமோ உலகத்திலே இல்லாத ஒரு பதிலை சொன்ன மாதிரி கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி வாங்குறது தான் தப்புன்னு ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. இதை எவனுமே இந்த பதிலை சொல்லியிருக்க மாட்டான் இருக்குங்கிற ஒரு புத்திசாலித்தனம் வருது. நீ எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலை? அதிமுகவோட வைக்கலையா? திமுகவோட வைக்கலையா? பிஜேபியோட வைக்கலையா? காங்கிரஸோட வைக்கலையா? ஏன் இப்போ நேத்தி முளைச்ச காலம் தாவேக்கோட வைக்கலையா? நாளைக்கு தனுசுக்கு கட்சி ஆரம்பிச்சிடா தம்பி, அதுக்கும் வைப்பார் தம்பி. என் பொண்ணை ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டானா அவனை புதைச்சிட்டு தான் என் பொண்ணை புதைக்கணும் அப்படிம்பாரு. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆளுமை வேணும் தம்பி. இதே அண்ணன் சீமான ஆட்சியாக இருந்துச்சு வச்சுங்களேன், இந்த வேலைக்கே இல்லை. பீஸ் கேரியில் பிடிங்கி கீழே வச்சுருப்பார். எப்படி? பீஸ் கேரியில் பிடிங்கி கீழே வச்சுருப்பார். தண்ணி கூடுறா கரண்ட் தரன்னு இருப்பார். ஒரு ஆளுமை வேணும் தம்பி. அரசியல் என்பது எல்லாரும் நடத்திட முடியாது. ஒரு ஆளுமையான மனுஷன். கலைஞரோட வரலாறு எடுங்க. திருட்டுத்தனமாக ரயில் ஏறி வந்தார். இன்றைக்கி ஆசியாவிலே நம்பர் 1 பணக்காரன். அவர் முதலீடு பண்ணாத நாடே கிடையாது. திமுக முதலீடு பண்ணாத நாடே கிடையாது தம்பி. அப்படி இருக்கும்போது இந்த நிதியெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஐயா கருணாநிதி ஸ்டாலினும் என்ன மண்ணு கூட தூக்கியா சம்பாரிச்சாங்க அவ்வளோ சொத்தையும்? 100 நாள் டிவிக்கு ஆட்சி பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன? 100 நாள் டிவிக்கு ஆட்சி பற்றி என்னோட கருத்தை கேட்குறீங்களா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை அவுத்து போட்டுக்கிட்டு அனுப்பிச்சேன். சேலை இல்லைன்னு செல்லத்தாய்கிட்ட சேலை கேட்க போனாக்கா அங்கே ஓலைப்பாயை கட்டிக்கிட்டுனானா செல்லத்தாய். அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. இப்போ அந்த தாவேக்கா ஆட்சியில் தமிழே தெரியாதவங்களை தகிர்தனம் போடுற அந்த அமைச்சர்களை கொண்டாந்து தமிழ்நாட்டு மக்கள் அமைச்சராக உட்கார வச்சுருக்கிறாங்க. காவேரி நதிநீர் பிரச்சனை கேட்டால் ஒரு ஆள் 80 பட்ஜெட்டை பற்றி கேட்டாக்கா ஒரு அடுத்து 4,40,000 இப்படியே பார்த்த ஆட்கள்லாம் கொண்டாந்து ஒரு சட்டமன்றத்தில் உட்கார வச்சுருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அந்த சட்டமன்றத்தில் ஏற்கனவே இருந்தது யார்? அறிஞர் அண்ணா இருந்திருக்கிறாரு, கட்கன் இருந்திருக்காரு, காமராஜர் இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் இருந்த சட்டமன்றம் இன்றைக்கி சட்டமன்றமாக இருக்குது. ஒருத்தரை பார்த்தா அப்பா வாங்கணுங்கிறாரு,
ஒருத்தரை பார்த்தா லாட்ரி சீட்டுக்கு கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு, 900 கோடிக்கு கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன, அது சட்டமன்றம் கிடையாது, அது என்னமோ ஊர் பிரச்சனை தீர்க்க வந்து ஓம் பிரச்சனை என்ன ஏன் பிரச்சனைன்னு தீர்க்க வந்த ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது சட்டமன்றமே கிடையாது. நீ லாட்ரி வித்ததை கொண்டாந்து எங்கே பேசிக்கிட்டு இருக்கிற? நீ 900 கோடின்னு வாங்கினதை நீ எங்கே பேசிக்கிட்டு இருக்கிற? அது வந்து சட்டமன்றமே நடக்கலை தம்பி. அது என்னமோ குடும்ப பிரச்சனை வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இது. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு வந்து 100 நாள் கேடுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 50 வருஷத்துக்கு நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம், விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிறாங்க. அது எந்த காலத்திலும் சாத்தியப்படாது தம்பி. எந்த காலத்திலையும் சரி, இன்னும் 100 ஆண்டுகள் வந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஆட்சியை இவங்க ஒருபோதும் கொடுக்க முடியாது. சரிங்களா? எம்ஜிஆர் மதுவை ஊக்குவிச்சாரா? இல்லை. கஞ்சா ஊக்குவிச்சாரா? இல்லை. நீ மதுபானத்தை நீ ஆர்டர் பண்ணுறதுக்கான செயல் திட்டத்தை நீ கொண்டு வரேன்னா இது நீ எந்த மாதிரியான ஆட்சி நிலைப்பாடு? அது 60 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சு இவங்கள வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு உடனே அதை கொண்டு வந்தாக்கா, தாவேக்காவை கொண்டு வந்தாக்கா, அதுக்கு அவங்களே தேவலாமே. சரிங்களா? அது அவங்களே தேவலாமே. பேப்பர் எடுத்து பரட்டினா திமுக ஆட்சியும் சரி, அதிமுக ஆட்சியும் சரி, பேப்பர் எடுத்து 4ஆம் பக்கம் 5ஆம் பக்கம் ஒரு நியூஸ் வரும். கற்பழிப்பு, தாலி அறுப்பு, ஜெயின் பறிப்புன்னு வரும். இப்போ பேப்பர் ஃபுல்லாகவே நீ தானே இருக்கிற, அதானே இருக்குது, வேறு செய்தியே வர மாட்டேங்குது. வேறு செய்திங்கிறதே கிடையாது. 10 பக்கம் பேப்பர் இருந்தாலும் 10 பக்கத்தில் உன் செய்தி என்ன? தாலி அறுப்பு, கற்பழிப்புன்னு தானே இருக்குது. நான் சொல்லுறது நீங்கள் பொய்ன்னு நினச்சேன். இன்றைக்கி பேப்பர் எடுத்து பாருங்கள், அதில் எத்தனை கற்பழிப்பு இருக்குது, கஞ்சா பிடிபட்டுருக்குன்னு ஒரு நாள் இருக்குது தம்பி. அதனால ஒருபோதும் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. எம்ஜிஆர் இப்படி தான் சட்டமன்றத்தில் போய் வாய மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாரா? சொல்லுங்க பார்ப்போம். காமராஜர் வாய மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாரா? கட்கன் வாய மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாரா? அண்ணாதுரை அவர்கள் வாய மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாரா? என்னமோ பிடிச்சி வச்ச பிள்ளையார் கொல்கட்டை மாதிரி சட்டமன்றத்தில் போய் உட்காந்துருந்தா இதெல்லாம் எப்படி தம்பி? அது ஒரு முதலமைச்சர் வந்து அம்மையார் முதலமைச்சர் இருக்கும்போது சட்டமன்றத்தில் பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம்ல, எவ்வளோ வீரியமாக பேசுவாங்க. ஐயா எடப்பாடி எவ்வளோ வீரியமாக பேசுவார், ஐயா கலைஞர் எவ்வளோ வீரியமாக பேசுவார். ஒரு முதலமைச்சருக்கான வீரியம் இருக்குல்ல, அந்த வீரியமே இல்லையே. என்ன காரணம்? கார்ப்பரேட் இயக்குறான். எப்படி இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க, நான் முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுக்கிறேன் தம்பி, எனக்கான குரலை தான் அங்கே நீங்கள் பேசணும். சரிங்களா? எனக்கான குரலை தான் நீங்கள் அங்கே பேசணும். அதை விட்டுட்டு பிடிச்சி வச்ச கொல்கட்டை மாதிரி அங்கே உட்காந்துருந்தா எதுக்கு? நீ அதுக்கு வீட்டிலே உட்காந்துருக்கலாமே. நீ அங்கே போய் படுத்துக்கிட்டு தூங்குறதுக்கு நீ வீட்டிலே உட்காந்து தூங்கிருக்கலாமே. இதுக்கு தான் நாங்கள் அனுப்பி விட்டோமா? அமைதியாக உட்காந்துட்டு யோசிக்கிறாரு அப்படிங்கிறாங்க தாவேக்கால. எப்போ 5 வருஷம் யோசிப்பாரா? எத்தனை வருஷத்துக்கு யோசிப்பாரு? 5 வருஷமா யோசிப்பாரா? யோசிச்சு என்ன செய்ய போறாரு தம்பி? 100 நாள் உட்காந்துருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி யோசிக்கட்டும் தம்பி. 100 நாள் யோசிச்சாரு தம்பி. என்ன தம்பி செயல் திட்டாங்க? என்ன செயல் திட்டம்? இன்றைக்கி 100 நாள் ஆகிட்டு, 100 நாள் வாயை திறந்து பேசலை. இன்றைக்கி 100 நாள் கழிச்சு என்ன செயல் திட்டம்? உங்கள் செயல் திட்டம் நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களேண்ணே. ஆமாம், நிறைய மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஆன்லைனில் வந்து சரக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி வீதிக்கு வீதி இருந்த மது கடையை வந்து மணமகிழ் மன்றம்னு சொல்லிட்டு அங்கே சரக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உணவுப் பொருட்களோடு சேர்த்து மதுபானமும். சரிங்களா? அது மாற்றம் இல்லையா தம்பி? நீங்கள் என்ன மாற்றம் கொண்டு வரலங்கிறீங்க? இப்போ புஷியானந்த் இருக்கார், இங்கே நதிநீர் பிரச்சனை கேட்டால் எம்பளை தின்ட்டு போயிடுவார். நிதியமைச்சர் இருக்கார், அது 40,000 சொல்லிட்டு போயிடுவார். இதெல்லாம் மாற்றம் தானே தம்பி? ஓரளவுக்கு படித்தவங்க, அறிஞர்கள், அறிவாளிகள், அரசியல் தெரிஞ்சவங்க, நாகரிகமானவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாரையும் ஒழிச்சு கட்டிட்டு இவங்களை கொண்டு வந்தது மாற்றம் தானே தம்பி? நம்ம இருந்தால் நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு மன்மத நன்றின்னு சொல்கிறதெல்லாம் மாற்றம் தானே தம்பி? ஒரு தமிழே எனக்கு இதான் தமிழே தெரியாதுன்னு சொல்கிறா ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு, எனக்கு இதான் லாங்குவேஜ், இப்படி தான் நான் பேச முடியும் அப்படிங்கிறப்போ எனக்கு இங்கிலீஷில் தான் வரும். நீ போய் லண்டனில் இருந்து பேசு, யாரும் வேண்டாண்ணா. புரியுதுங்களா இல்லையா? நீ லண்டனில் போய் பேசி இங்கிலீஷில் பேசி, இங்கிலீஷ் சரியாக பேசுறியா? இங்கிலீஷும் உனக்கு தரியத்தனம் போடுது. தமிழே சுத்தமாக வர மாட்டேங்குது, இங்கிலீஷும் தரியத்தனம் போடுது. புரியுதுங்களா இல்லையா? அதை விட்டுட்டு வந்து எனக்கு தமிழ் அன்பு மொழி, அமைதி மொழி, ஆசை மொழி இதெல்லாம் எங்கே இது கற்றுக் கொடுத்துருக்குங்கிற? தமிழ் ஒன்றுமே கற்றுக் கொடுக்கலையா? அப்புறம் எனக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு எழுதி வச்சுருக்கிறீங்க. உங்கள் அன்பு மொழியை எழுத வேண்டியதானே? உங்கள் அறிவு மொழியை எழுதி வச்சுக்க வேண்டியதானே? சொந்த தம்பியை உருட்டுக்கட்டையில் கட்டி வச்சு அடிக்கிறாரு தம்பி. இதுதான் கற்றுக் கொடுத்ததா? சத்தம் போடாமல் வாயில் துணியை வச்சு அடிக்கிறது தான் அமைதி மொழியா? கட்டி வச்சு அடிக்கிறதா அன்பு மொழியா? நான் என்ன சொல்ல வரேன், நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அமைச்சர். சரிங்களா? நீ வந்து லண்டனில் இல்லை, சிங்கப்பூரில் இல்லை, அமெரிக்காவில் இல்லை. சரிதாளா? நீ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உன் இங்கிலீஷ் எங்களுக்கு நீனே இங்கிலீஷாக தரிகத்தனம் தான் போடுது. அதனால தமிழில் பேசு. இதெல்லாம் வேணும் தம்பி. நாங்கள் ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போட்ட மக்களுக்கு இதெல்லாம் வேணும். இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டார் தம்பி. எத்தனை இந்த மக்களுக்காக நின்று எத்தனை போராட்டத்தை எடுத்திருக்காரு, என்னென்ன போராட்டங்களை கையாண்டிருக்காரு. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, திண்ணையில் படுத்து கிடந்தவனு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை. எப்படி? திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான். அதுதானே இப்போ தமிழக வெற்றி கழகம் அமைச்சருக்கு யார் என்ன பண்ணானே தெரியாது. எல்லாம் அமைச்சர், எம்எல்ஏ. இப்போ தமிழ்நாட்டில் மக்கள்லாம் விஜய் ஆட்சிக்கு பிறகு சுதந்திரமாக இருக்காங்கல்ல?
படு சுதந்திரமாக இருக்காங்க தம்பி. ஏன் அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? சுதந்திரமாக இல்லைனாக்கா அன்னியார் திரிஷா வந்து காவி கலரில், அப்பா எஸ் சந்திரசேகர் வெள்ளை கலரில், விஜயோட அம்மையார் வந்து பச்சை கலரில், அதோட மூவர்ண கொடியும் ஐயா முதலமைச்சர் எப்படி உட்கார வச்சுருக்காரு பாருங்க. இதை விட ஒரு சுதந்திரம் நாட்டுக்கு தேவையா தம்பி? அதையும் இந்த நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்க தொண்டர்களை தான் சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க? அவங்க தங்கச்சி மாதிரி தான் சொல்கிறாங்க, அக்கா மாதிரி தான் சொல்கிறாங்க. 500 சம்பளத்துக்கு போகிற ஒரு சித்தாள் வேலைக்கு போகிறவனே 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறான். எங்கள் அண்ணன் பல லட்சம் கோடி ரூபா வச்சுருக்காரு. ஏன் அவர் 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டா இதில் என்ன தப்பு இருக்குன்னு அவங்க தொண்டர்களை தான் கேட்குறேன். நம்ம கேட்கல, நான் சொல்லலை. அதையும் நீங்கள் காணொளி இருக்குது, எடுத்து போட்டு போடணும் பாருங்கள். நான் அக்காளாக இருப்பேன், நான் தங்கச்சியாக இருப்பேன், நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன வீடியோலாம் இருக்குது. எனக்கு புருஷனை விட விஜயை தான் பிடிக்குன்னு சொல்லி சிரித்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அது மாதிரி சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க. அந்த விஜய் தாவேக்காவோட தொண்டர்களும் சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க, தாவேக்காவோட தலைவர்களும் சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க. அப்படி சுதந்திரமாக இல்லைனாக்கா அப்படி கொண்டாந்து மூவர்ண கொடியும் வரைஞ்சி உட்கார வைக்க முடியுமா மேடையில்? அந்த தெம்பும் தைரியமும் வேறு எந்த தலைவருக்காவது இருக்கா? எப்படி தலைவருக்காக தான் இருக்கா? வேணா ஊரில் வேறே தலைவர்னு சொல்லிக்கலாம், ஆனால் வீட்டுக்கு பயந்து தானே ஆகணும். அந்த மாதிரி நல்ல நல்ல தலைவர்களும் வீட்டுக்கு பயந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த தெம்பும் தைரியமும் அண்ணன் விஜய்க்கு மட்டும் தானே இருக்குது. நீ எவன் என்ன வேணாலும் பேசிட்டு போ, அதை பற்றி எனக்கு இல்லை, எனக்கு என் திரிசா தான் அப்படின்ட்டு. பிசிகால் உள்ள அமைச்சர் வன்னியரசு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடன் வாங்குறது தப்பு இல்லை, சீமான் மாதிரி திரள் நிதி வாங்கி பழைக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. யார் வன்னியார் சொல்கிறாரா? கடன் வாங்குறது தப்பு இல்லையாம்மா? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒரு 1000 ரூபா பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுங்களாம் பார்ப்போம். கட்டி வச்சு அடிப்பான். புரியுதுங்களா இல்லையா? கடன் வாங்குறது தப்பு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. அவர் கேட்ட கேள்வி, நெறியாளர் என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு என்ன நெறியாளர் என்ன கேட்குறாரு? ஐயா இவ்வளோ நாள் வந்ததில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்களே, அதுக்கு என்னென்ன? கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி வாங்குறது தான் தப்பு அப்படிங்கிறாரு. சரிங்க ஐயா, வன்னியரசை பற்றி கேட்போம். இந்த நிதிக்கெல்லாம் என்ன பேரு? காரைக்குடி மாவட்ட செயலாளர் ஜிபே மூலமாக எவ்வளவு? இந்த நிதிக்கு என்ன பேரு? நீங்களே சொல்லுங்க, நான் பொய் சொல்லல. 25,000 அவர் அண்ணனே வாங்குறாரு. கொடுத்துட்டு போறவனே ஜிபே பண்ணி விட்டு போனவன் பின்னாடியே ஓடுறாரு பாருங்க. புரியுதுங்களா இல்லையா? இதுக்கு என்ன தம்பி பேரு? இதுக்கு இந்த நிதிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? எந்த ஒரு தலைவனும் கட்சிக்கு வரும்போது மக்களுக்கு போராடும் பொழுது யாரும் கையில் பணமெல்லாம் கொண்டுக்கிட்டு வர மாட்டாங்க. மக்கள் போராட்டத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து பெற்று தான் போராடுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? திரள் நிதி எவனும் நான் மக்களுக்காக போராட போகிறேன், அதுக்காக நான் 3 கோடி ரூபா பணத்தை கொண்டுக்கிட்டு சென்னைக்கு போகிறேன், 3 கோடி ரூபா பணத்தை கொண்டுக்கிட்டு நான் மக்கள் பிரச்சனை இருக்க இடத்துக்கும் போக மாட்டான். ஒரு தலைவன் உருவாகுவான், அதை மக்கள் தான் உருவாக்கி விடுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? அந்த கட்சியாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், மக்கள் நிதியிலேருந்து தான் எடுத்து தான். இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துங்க, உண்டியல் கொடுக்குவாங்க, அதுக்கு என்ன நிதி? இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா தம்பி? என்னமோ உலகத்திலேயே இல்லாத பதிலை இவர் சொன்ன மாதிரி ஒரு சிரிப்பாக இருப்பாங்க. அவர் சொன்ன பதில் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னமோ உலகத்திலே இல்லாத ஒரு பதிலை சொன்ன மாதிரி, கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி வாங்குறது தான் தப்புன்னு ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. இதை எவனுமே இந்த பதிலை சொல்லியிருக்க மாட்டான் பொறுக்குங்கிற ஒரு புத்திசாலித்தனம் வருது. அண்ணா இப்போ விசிகால இப்போ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த போகிறாங்கன்னு, அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? தமிழ் தேசியத்திற்கும் அண்ணன் திருமாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என்னோட கேள்வி அது. சரிங்களா? இதுக்கு அவரே பதில் சொன்னாலும் சரி, இல்லை அவர் தம்பிகள் யார் பதில் சொன்னாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ் தேசியத்திற்கும் ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, நீ உண்மையான தமிழ் தேசியவாதியாக இருந்தீங்கன்னா ராஜபக்சேட்ட நீ எப்படி கை கொடுத்த? என்ன காரணத்துக்காக நீ கை கொடுத்த? என்ன காரணத்துக்காக நீ போய் ராஜபக்சே நீ சந்திச்ச? நீ உண்மையிலேயே தமிழ் தேசியவாதியாக இருந்தீங்கன்னா எப்படி நீ திராவிடத்துடன் கூட்டணி வைப்ப? நீ உண்மையிலேயே தமிழ் தேசியவாதியாக இருந்தாக்கா நீ எப்படி பிஜேபியோட கூட்டணி வைப்ப? நீ உண்மையிலேயே தமிழ் தேசியவாதியாக இருந்தால் நீ எப்படி அமித்ஷா மோடி எனக்கு வாழ்த்து தெரிவித்தாங்கன்னு சொல்லுவ? நீ எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலை? அதிமுகவோட வைக்கலையா? திமுகவோட வைக்கலையா? பிஜேபியோட வைக்கலையா? காங்கிரஸோட வைக்கலையா? ஏன் இப்போ நேத்தி முளைச்ச காலம் தாவேக்கோட வைக்கலையா? நாளைக்கு தனுசுக்கு கட்சி ஆரம்பிச்சிடா தம்பி, அதுக்கும் வைப்பார் தம்பி. தமிழ் தேசிய மாநாடு நடத்துகிறேன், எந்த நிதியும் வேண்டாம் சொல்ல முடியுமா? அண்ணனே வீடியோ போட்டிருக்காரு, தமிழ் தேசிய மாநாடு நடத்த போகிறோம், நிதி பங்களிப்பு அளிக்கிறவங்க ஜிபேலாவோ ஃபோன்பேலாவோ இல்லை நேர்லேயே கொண்டு வந்து கொடுக்கலாம். புரியுதுங்களா இல்லையா? அதனால வசூலுக்காக பண்ணுறது தானே. வருஷம் பிறந்த நாளுக்காக ஒரு வசூலுக்காக தமிழ் தேசிய மாநாடு நடத்துகிறதா. நீங்கள் தமிழ் தேசிய மாநாடு நடத்துங்க, திராவிடத்துடன் கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி தமிழ் தேசிய மாநாடு நடத்துங்க? நீங்கள் நடத்துறது வந்து பொங்க சோதுக்கு ரசம் ஊற்றி திங்கிற கணக்கு தான். நீங்களே சொல்கிறீங்க திராவிட தேசம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இருக்கா இல்லையா? வளையோலில் தட்டி பாருங்கள். திராவிட தேசம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறீங்க, அப்புறம் திராவிடத்துடன் கூட்டணி வச்சுக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா தேர்தல் வந்தால் தமிழ் தேசிய மாநாடு நடத்துகிறீங்க. எப்படி? அண்ணன் 2 மாநாடு நடத்துவார். ஒன்று பிறந்த நாளுக்கு ஒரு மாநாடு, 2வது தேர்தல் வந்துட்டுனாக்கா கூட்டணி வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு.
சரிங்களா? என்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இவ்வளோ இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, எனக்கு இத்தனை சீட்டு வேணும், இவ்வளோ நோட்டு வேணும், இவ்வளோ சோபா செட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநாடு. சரிங்களா? உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன கேட்டாக்கா, பேனா உடைக்கிறவரோட இன்னைக்கு கூட்டணி. அண்ணன் நேர் எதிராக சொன்னார், நீ பேனாவை வச்சு பாரு, நான் வந்து உடைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. இது நேரி, இதுக்கு பேர் தான் எதிரி. இந்த கூடவே இருந்துக்கிட்டு இருக்கிறது வந்து துரோகி. புரியுதுங்களா இல்லையா? திமுகவோட இருந்தீங்க, அப்படியே பெல்ட்டி அடிச்சு நவுந்து போய் அதிமுகவில் கூட்டணி வச்சுக்கினீங்க. அப்புறம் அப்படியே இருந்தீங்க, பெல்ட்டி அடிச்சு இங்கிட்ட இந்த பக்கம் ஓடியாந்து திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. சரி, 2016 அண்ணனோட நிலைப்பாடு என்ன? அதிமுக கட்டு விரியன், திமுக கண்ணாடி விரியன். சொன்னீங்களா இல்லையா? கட்டு விரியனும் கண்ணாடி விரியன். எதுக்கு? ஐயா விஜயகாந்தோட வைகோ மக்கள் நல கூட்டணி வைக்கும் போது இது ரெண்டையும் எதிர்க்காராம். இது ரெண்டையும் எதிர்க்கிறாராம். திமுக வந்து கண்ணாடி விரியானா, அது கட்டு விரியானா. இப்போ அதில் தோத்த பிறகு மறுபடியும் திமுக. இந்த கண்ணாடி விரியம் உங்களை ஒன்றும் செய்யலையா? பல்ல பிடிங்கிட்டாங்களா? கொத்துனுச்சுன்னா பல்ல பிடிங்கிட்டாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ கண்ணாடி விரியன்னு விட்டாச்சு, கட்டு விரியன்னு விட்டாச்சு. இது என்ன விரியனே எனக்கு தெரியலை. இன்னும் இதே சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தா இந்த 100 நாளில் ஆட்சி எப்படி இருந்திருக்கும்? தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும்? இதே தாவேக்க ஆட்சி இல்லாமல் இதே சீமான் ஆட்சி இருந்திருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்திருக்கும். அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்துருப்பார். சரிங்களா? அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ என்னமோ கர்நாடகாவுக்கு இப்போ முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு போகணும், அப்போ தான் தண்ணி விடுவேன் அப்படியெல்லாம் அந்த பக்கம் போராட்டம்லாம் இருந்திருக்கேன். இதே அண்ணன் சீமான ஆட்சியாக இருந்துச்சு வச்சுங்களேன், இந்த வேலைக்கே இல்லை. பீஸ் கேரியில் பிடிங்கி கீழே வச்சுருப்பார். எப்படி? பீஸ் கேரியில் பிடிங்கி கீழே வச்சுருப்பார். தண்ணி கொடுறா கரண்ட் தரன்னு இருப்பார். ஒரு ஆளுமை வேணும் தம்பி. அரசியல் என்பது எல்லாரும் நடத்திட முடியாது. ஒரு ஆளுமையான மனுஷன். தமிழ் தேசியவாதிக்கு தான் அந்த ஆளுமை இருக்கும். எல்லாருக்கும் அந்த ஆளுமை வராது. யார் உண்மையான தமிழ் தேசியவாதியோ, தமிழனுக்கான அந்த உறுதி அது அண்ணன் சீமானுக்கு எப்போதுமே உண்டு. அதில் மாற்று கருத்து கிடையாது. தண்ணிக்கு தட்டுப்பாடு வந்திருக்கா? எந்த இதுக்குமே தட்டுப்பாடு வந்திருக்காது தம்பி. அண்ணன் சொல்கிற அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும். 5 ஆண்டுகளில் அனைவரும் வேலையில்லா திண்டாட்டத்திலிருந்து விடுபட்டிருப்பார்கள். சரிங்களா? அனைவருக்கும் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை, படிப்புக்கேற்ற வேலை, அதுக்கேற்ற ஊதியம் என்ற நிலைப்பாடை உருவாக்கியிருப்பார். இதெல்லாம் வந்திருக்கும். அதனால தான் அவரை வர வேண்டாங்கிறது ஒரு சில கார்ப்பரேட்டுகள் வந்து அவரை முடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் தமிழ் தேசியம் இங்கே வர முடியலை அப்படின்னா, வந்துடக்கூடாது. மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கணும், கஷ்டத்திலே வச்சிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கார்ப்பரேட்டுகளும் இந்த திமுக அதிமுக நமக்கு எது ஃபேனு விசிறி ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தட்டுப்பாட்ட நிலையிலே வச்சுருக்காங்க. ஒரு தட்டுப்பாடுங்கிற நிலையிலே நம்மளை வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா இல்லையா? இதே மாதிரி ஒரு அண்ணன் சீமானுக்கிட்ட அந்த ஆட்சியை கொடுத்துருந்தோம்னாக்கா ஒரு தன்னிறைவாக உருவாக்கியிருப்பார். எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காரு. அண்ணன் சொல்லுவார் பாருங்க, என் பொண்ணை ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டானா அவனை புதைச்சிட்டு தான் என் பொண்ணை புதைக்கணும் அப்படிம்பாரு. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆளுமை வேணும் தம்பி. இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கே ஒரு ஆளுமை சக்தி வேணும். அது அண்ணன் சீமானுக்கிட்ட தான் இருக்குது. உள்ளபடி பேசுகிறாரு, மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்தால் சரியாகுமா, இதெல்லாம் வந்தால் பண்ணிடலாமா, போட்டு பாரு ஒரு தடவை ஓட்ட, அப்புறம் பாரு நாட்டன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி தான்.